ஹாய் ஃப்ரெண்ட்ஸி, சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டு சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு அது கூட தேங்காய் கொஞ்சம், சின்ன வெங்காயம், அப்புறம் காஞ்ச சுண்டக்காய், அப்புறம் ஒரு பாதி தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு அப்புறம் மீதி இருக்க சுண்டக்காவை நல்லா எண்ணெயில் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பாதி தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே பாதி தக்காளி வதக்கி அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் பாதி தக்காளி, அப்புறம் அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு புளி ஏற்கனவே ஒரு தக்காளி போட்டிருக்கோம். அரைக்கிறதுக்கு ஒரு பாதி தக்காளி, வதக்குறதுக்கு ஒரு பாதி தக்காளி. அப்போ புளி நீங்கள் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க, தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை வாடை போனோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிடுங்க. சுண்டக்காய் ரொம்ப நல்ல சுண்டக்காவை பொடி பண்ணி மோரில் கலந்து குடித்தா செரிமான பிரச்சனை சரியாகும். அப்புறம் வயிற்று புண்ணு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது சுண்டக்காய். வாரத்தில் 2 நாள் அப்படி சேர்த்தா நல்லது. சுண்டக்காய் காய் தான் சிறுசு, ஆனால் அது செய்கிற வேலை பெருசு. அதனால் சுண்டக்காய் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இறக்க போகும்போது ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.